Hello students, welcome to Hiba Max. Study time 10th standard CBSE Max Chapter 7 Coordinate Geometry Exercise 7.1 இந்த வீடியோல பார்க்கலாம். Ninth question பாருங்க, if Q 0,1 is equidistant from P5, minus 3 and R வந்து x, 6, find the value of x ன்னு கேக்குறாங்க. Also find the distance QR and PR. x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், QR என்ன PR என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ Q வந்து Rல இருந்தும் Pல இருந்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப Q தான் சென்டர் 0,1. இந்த பக்கம் P எடுத்துக்கலாம், இந்த பக்கம் Q, இந்த பக்கம் Rன்னு எடுத்துக்கலாம். x, 6, 5, minus 3. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். PQ is equal to QR. சேம் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி சம் செஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதை வச்சுட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் எல்லாமே எழுதிட்டோம். கிவன் Q வந்து 0,1, P வந்து 5, minus 3, R வந்து x, 6. ஸோ QP is equal to QR. இது வந்து கொடுத்துட்டாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So இதுல நம்ம substitute பண்ணலாம். First QP and இது squaring on both sides எடுக்கிறேன். அப்போ square root cancel ஆயிடும். Squaring on both sides. அப்போ QP square is equal to QR square. இந்த square root வந்து cancel ஆயிடும். இனி QP னா இது ரெண்டு மட்டும்தான். x1 y1 x2 y2. 5 minus 0 whole square plus minus 3 minus 1 whole square. That is equal to, இப்போ Q and R, x2 minus x1 whole square plus y2 minus y1, 6 minus 1 whole square. 5 square 25, minus 3 minus 1 minus 4 square 16, x minus 0 x square. 6 minus 1 5, 5 square 25. இது என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். Therefore x is equal to root of 16. x ஓட வேல்யூ இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். சரியா? அப்ப x ஓட வேல்யூ 2 இருக்கும். என்னது? x is equal to plus 4 ஒன்னு minus 4. அப்ப r ஓட வேல்யூ 2 இருக்கும். ஒன்னு 4,6, இன்னொன்னு minus 4,6. ரெண்டுமே இருக்கும். இப்ப நம்ம ஆப்ஷன், இப்போ இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் QR and PR. அப்போ QR கண்டுபிடிக்கும் போதும் R வேல்யூ 4,6 வச்சுட்டும் கண்டுபிடிக்கணும், minus 4,6 வச்சுட்டும் கண்டுபிடிக்கணும். Q பாயிண்ட் ஒண்ணுதான், ஆனா Rக்கு 2 பாயிண்ட். ஸோ 2 கேஸ் நம்ம எடுப்போம். அதே மாதிரி PR இருக்கும். சரியா? PR இருக்கும். P வேல்யூ ஒண்ணுதான் 5, minus 3, ஆனா R ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ டோட்டலா 4 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சால்வ் பண்ணலாம். ஸோ கேஸ் 1ல ஃபர்ஸ்ட் QR கண்டுபிடிக்கிறோம். QRல இப்போ 4,6 தான் எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்த இதுல வந்து minus 4,6 எடுக்கலாம். சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால தான் அப்ளை பண்ண போறோம். QR is equal to root of x2 minus x1, 4 minus 0 whole square plus y2 minus y1, 6 minus 1 whole square. 4 minus 0 4, 4 square 16, 6 minus 1 5, 5 square 25. ரூட் எடுத்துக்கலாம். 11 பேலன்ஸ் 1 41 ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கணும். இது ஒரு பாயிண்ட். இதே மாதிரி Q ஓட வேல்யூ சேம் 0,1, பட் R ஓட வேல்யூ minus 4,6. So QR is equal to root of x2 minus x1 minus 4 minus 0 whole square plus y2 minus y1 whole square. Minus 4 whole square 16, 6 minus 1 5, 5 square 25. So root 41. ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வருதா? இல்ல ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வருது. ரைட்? இப்ப அடுத்த வேல்யூ PR. இது கேஸ் 1, இது வந்து கேஸ் 2. இதுல பாயிண்ட் வந்து minus 4,6ன்னு எடுப்போம், R ஓட பாயிண்ட். சரியா? இப்போ PR கண்டுபிடிக்கலாம். பாயிண்ட் P ஓட வேல்யூ என்ன? 5, minus 3.
and r ஓட வேல்யூ இங்க 4,6 தான். சரியா? PR is equal to root of x2 minus x1, 4 minus 5 whole square plus 6 minus of minus 3 whole square. 4 minus 5 minus 1 square 1 plus 6 plus 3 9 square 81. So root of 82 அதான் PR ஓட வேல்யூ. இதே மாதிரி மைனஸ் பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிடலாம். 0.5, minus 3, R value minus 4, 6. So PR value root of minus 4 minus 5 whole square plus 6 minus of minus 3 whole square. Root of minus 4 minus 5 na minus 9. Minus 9 oda square 81 plus 6 minus into minus plus 3 ஆயிடும். அப்ப 6 plus 3 9. 9 square 81. So answer வந்து 162 கிடைக்குது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 162 இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். 81 into 2. 81 எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம்? 9 root 2. இதுதான் PR ஓட வேல்யூ. சரிங்களா? பட் இங்க PR ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. பட் ப்ரீவியஸ் கேஸ்ல வந்து QR ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகவே இல்லை. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the relation between x and y such that the point x, y is equidistant. Equidistant என்ன? ஒரே டிஸ்டன்ட் இருக்கிறது from the point 3, 6 and minus 3, 4. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இது equidistant இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்யூஷன்ல முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நேம் பண்ணிடலாம். பாயிண்ட் P வந்து x, yன்னு எடுத்துக்கலாம். A வந்து 3, 6 and B வந்து minus 3, 4. கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? equidistant from. அப்ப PA is equal to PBன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஸ்கொயரிங் on both sides. அப்ப PA square is equal to PB squareன்னு மாத்திடலாம். இதுக்கப்புறம் distance formula substitute பண்ணலாம். Distance formula is equal to x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So root இப்போ cancel ஆயிடும். root 2 square வெறும் points மட்டும் எடுத்துக்கலாம். PA. So 3 minus x whole square plus 6 minus y whole square is equal to இப்போ PB. minus 3 minus x whole square plus 4 minus y whole square. இப்போ நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரு நம்பரும் ஒரு வேரியபிளும் இருக்கு. ஸோ a minus b whole square ஃபார்முலா தான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண முடியும். a square minus 2 into a into b plus b square plus a square 6 square minus 2 into a value 6, b value y plus b square y square is equal to minus 3 whole square minus 2 into minus 3 into b oda value x plus b square, so x square plus 4 square minus 2 into 4 into y plus y square. Simplify panna 3 square 9, 2 3s are 6x plus x square plus 36 minus 12y, 2 6 are 12y plus y square 9 minus and the minus plus 6x plus x square plus 16 minus 8y plus y square. ஒரே வேல்யூ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருந்தா கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் ஒன்னா சேர்த்து எழுதலாம். 36 plus 9 45 minus 6 minus 12 minus 6x minus 12y is equal to 9 plus 16 25 plus 6x minus 8y. இப்போ இதெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், ஏன்னா ரிலேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 45 minus 6x minus 12y minus 25 minus 6x plus 8y equal to 0. So minus 6x minus 6x அப்போ minus 12x
minus 12y plus 8y. அப்போ minus 4y. 45 minus 25 value plus 20 equal to 0. இப்போ minus ஆல multiple பண்ணலாம். இப்போ 12x minus plus ஆயிடும் 4y plus minus ஆயிடும் equal to 0. இப்போ final answer எல்லாமே பாருங்க 4 ஆல divide ஆகும். 4 3s are 12, 4 1s are 4, 4 5s are 20 equal to 0. இதான் நம்மளோட required relation. This is the required relation. இது ரெண்டுத்துல x and y கண்டிப்பா இருக்கணும். இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு x and y கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அதை ரிலேட் பண்ணி தான் ஈக்குவேஷன் கேட்கறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சம்மன் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.